ஆஸ்திரேலியா, கனடான்னு சொல்லி அங்கே எல்லாமே நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலுமே நிறைய ஜாப் சீக்கர்ஸ் ஆர் அப்ராட் ஆஸ்பிரன்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா தி வாண்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஜெர்மனியில் ஹை டிமாண்ட் இருக்குங்க. ஒர்க் ஃபோர்ஸுக்கு டிமாண்ட் இருக்குது. ஒர்க் ஃபோர்ஸ்னால் என்ன? யாராவது ஃபஸ்ட் டைம் ஜெர்மன் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன டிப் ஷேர் பண்ணுவீங்க? அங்கே பப்ளிக் ஸ்கூல்ஸில் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸோட புக்ஸ் அண்ட் அவங்களோட டீச்சிங் மெத்தடாலஜியே பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஜெர்மனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு ஃபீல்டில் படித்தா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு ஏதாவது இருக்கா, இல்லை எல்லா ஃபீல்ட்ஸ்லேயுமே வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? பட் தமிழ் வழியாக கற்றுக்கிறதும் ஈஸியாக இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக இப்போது பார்த்தீங்கன்னா என்ட்ரியில் தமிழ் வழியாக ஜெர்மன் கற்றுக்குறாங்க. ஸோ இப்போ ஜெர்மன் கற்றுக்க எவ்வளோ டைம் வேணும்? இப்போது லெட்ஸே நான் ஒரு B2 வரைக்கும் கற்றுக்கிறேன் அப்படின்னா லைக் ஹவு லாங் வில் இட் டேக்? காயத்ரி அண்ட் டெல்க் ரெண்டு பேருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டெஸ்டிங் சென்டர்ஸ். ஹாய் ஆல், வெல்கம் டு த பாட்காஸ்ட். ஸோ இன்றைக்கி நம்ம ஜெர்மன் லாங்குவேஜ் லேர்னிங் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பாட்காஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பாட்காஸ்ட்டை இன்னுமே ஸ்பெஷலாக்க நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் மென்டார் மனிஷா. ஸோ இவங்களுக்கு 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்குது. இவங்க லாங்குவேஜ் லேர்னிங்கில் ரொம்ப பேஷனேட்டாக இருக்காங்க. இவங்களுக்கு லாங்குவேஜ் மேலே இருக்கிற க்ரேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி 5+ லாங்குவேஜஸ் தெரியும். ஆனால் அது போதாதுன்னு கரண்ட்டாக இன்னும் 2 லாங்குவேஜஸும் கற்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து நம்மளோட ஜெர்மன் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜெர்மன் போக என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் மனிஷா, வெல்கம் டு த ஷோ. ஹாய் எவ்ரிவன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ இந்த பாட்காஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ என்னை பற்றி நான் சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் அ லாங்குவேஜ் என்தூசியாஸ்ட். ஓகேங்களா? டீச்சிங் ப்ரொஃபஷன் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் ஜெர்மன் ஆன்லைன் வழியாக தான், ஒரு ஹாபி மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்டு போக போக க்யூரியாசிட்டி பார்த்திங்கன்னா என்னை A1 A2 அந்த மாதிரி ஃபுல்லாக லெவல்ஸ் படிக்க வச்சுட்டு தென் இப்போ வந்து ஜெர்மனில் நான் C2 படிச்சுட்ருக்கேன். ரைட் நவ் 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லேர்னிங் அண்ட் டீச்சிங் ஜெர்மன். அண்டு இது இல்லாமல் வேறு என்னென்ன லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு தேடல்லையும் இருக்கேன். ஸோ ஐம் ஆல்சோ ஆஸ் யூ மென்ஷன் 2 other லாங்குவேஜும் படிச்சுட்ருக்கேன் சைட் பை சைட். ஸோ தட்ஸ் ஸோ நைஸ் ஆஃப் யூ. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த பாட்காஸ்ட், ரியல் பாட்காஸ்ட். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ஆஸ்திரேலியா, கனடான்னு சொல்லி அங்கே எல்லாமே நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலுமே நிறைய ஜாப் சீக்கர்ஸ் ஆர் அப்ராட் ஆஸ்பிரன்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா தி வாண்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஜெர்மன். ஸோ வை டூ யூ திங்க் இஸ் தட்? கண்டிப்பாக திஸ் இஸ் ஆக்சுவலி அன் அமேசிங் கொஸ்டின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்தில் ஜெர்மனி, அமெரிக்கா எல்லாமே அந்த சைட் போயிட்டு இருந்தவங்க வந்து நவ் வி ஆர் டேர்னிங் டுவர்ட்ஸ் ஜெர்மனி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் ஹை டிமாண்ட் இருக்குங்க. ஒர்க் ஃபோர்ஸுக்கு டிமாண்ட் இருக்குது. ஒர்க் ஃபோர்ஸ்னால் என்ன? வேலை பண்ணுற ஆட்களுக்கு டிமாண்ட் இருக்குது. அது ஏன் ஜெர்மனியில் இப்போது ரைட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் நவ் இருக்கிற பாப்புலேஷன், ஜெர்மனியில் இருக்க பாப்புலேஷன் எல்லாருமே வயசாயிட்டாங்க. ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க, அந்த கம்பெனியில் வந்து ஒரு 10 பேர் ரிட்டையர் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு 4 பேர் தான் இருக்காங்க ஜெர்மனியில். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 6 பேரோட வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த 6 பேரோட வேக்கன்சியை ஃபில்லப் பண்ணுறதுக்கு தான் ஜெர்மனி வந்து ஆக்டிவாக வெளியே தேடிட்டு இருக்காங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்மளுமே ஜெர்மனி சைட் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் கனடா சைட்லலாம் இப்போ நவடேஸ் தே ஹவ் ரெஸ்ட்ரிக்டட் இட். முன்ன மாதிரி இல்லை, தே ஆர் ரெஸ்ட்ரிக்டிங் தட். அந்த பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணி ஜெர்மனி சைடில் போகிறதுக்கு நவடேஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் யோசிச்சுட்ருக்காங்க. நைஸ். ஸோ நீங்கள் ஜெர்மன் கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க. ஸோ அதை கற்றுக்கும் போது என்னென்ன சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? ஸோ இது போக நீங்கள் ஜெர்மனிலையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ வாட் வாஸ் த ரோட் மேப் டு கோ டு ஜெர்மன்? ஓகே, ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆஸ் ஏ மென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனை வந்து ஒரு ஹாபியாக தான் நான் படிக்கவே ஆரம்பித்தேன். ஓகே, போக 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 ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இனிஷியல் ஜர்னி. நான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஒரு சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதும் யோசிப்பேன், இது ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த க்யூரியாசிட்டி தான் ஃபஸ்ட்டு ட்ரிகர் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த க்யூரியாசிட்டி டுக் மீ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ வந்து நான் A1 வந்து என் பேர் என்ன அப்படின்னு சொல்ல தெரியும்னா இன்னும் A2 நான் என்ன கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி. சரி, A2க்கு போக போக திருப்பியும் B1 என்ன கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரியே நான் போயிட்டுருக்க டைமில் ஆஸ் ஐ வாஸ் இன் த எஜுகேஷன் பேக்ரவுண்ட், டீச்சிங் பேக்ரவுண்டில் இருந்ததுனால ஐ ஆல்சோ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி தேர் அங்கே. ஸோ அங்கே போய்ட்டும் ஐ வாஸ் டூயிங் த சேம். நான் டீச்சிங்கில் தான் இருந்தேன், டீச்சிங் பண்ணிகிட்டு இருந்தேன். தென் ஐ ஹாவ் கம் பேக் டு இந்தியா. இங்கே வந்துட்டு ஐ எம் ஆல்சோ டூயிங் த சேம். ஸோ பேசிக்காக என்ன பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துட்டு வாட் ஐ நோட்டிஸ்ட் வாஸ் நம்ம கிட்ட இருந்து, அதாவது இந்தியாவிலேருந்து அங்கே வரவங்களுக்கு நிறைய பேர் அங்கே வந்து கஷ்டப்படுற ஒரே ஒரு ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ்.
அவங்க ஸ்கில் பர்ஃபெக்டாக இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் அமேசிங்காக இருக்கும். ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே தான் வந்து நம்ம ஆளுங்க கொஞ்சம் என்ன சொல்கிறது டைம் யூஸ் பண்ணுறாங்க. இல்லைனா வி ஆர் வெரி ஃபாஸ்ட் இன் தட் ஒன். அதுக்காக ஸோ ஐ தாட் ஓகே லெட்ஸ் கம் ஹியர், லெட்ஸ் ஆல்சோ ட்ரெயின் த பீப்புள் ஹியர் லேர்னிங் ஜெர்மன் அப்படின்ற கான்செப்டோட நவ் ஐ எம் ஒர்க்கிங் இன் என்ட்ரி. லைக் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இஸ் அ மென்டாரா. நைஸ். ஸோ நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் உங்களோட ஜாபை எப்படி தேடிக்கிட்டீங்க? ஹவு டிட் யூ ஃபைண்ட் அ ஜாப்? ஸோ இதில் மெயின் ஃபேக்டர் என்னென்னா ஐ ஹேட் அ குட் ஜெர்மன் லாங்குவேஜ். ஓகேங்களா. ஸோ நான் என்னோடய லிங்க்டின் ப்ரொஃபைலில் அப்ளை பண்ணி பார்த்தப்போ தான் ஐ ஹவ் காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி தட். இன்டர்வியூ அண்ட் ப்ராசஸிங் எல்லாமே இங்கே முடிஞ்சிருச்சு இந்தியாலே. ஆமாம். ஸோ இன்டர்வியூ பண்ண கம்பெனி தான் இந்த ட்ராவல் இதெல்லாம் இனிஷியலாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் ஆஃப்டர் 3 months we have to do it. ஸோ நான் ஒரு 2 years அங்கே இருந்துட்டு தென் ஐ தாட் ஓகே லெட்ஸ் மேக் அ சேஞ்ச். அப்புறம் இங்கே வந்தாச்சு. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இன்டர்வியூலேருந்து எல்லாம் அங்கே போன மாதிரி தான். Okay, nice. So, like, how long did it take to find a job in German? Like, did you purposefully எனக்கு ஜெர்மனில் தான் ஒர்க் வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணீங்களா? ஆர் லைக் யூ வாஸ் பர்டிகுலர்லி சர்ச்சிங் ஃபார் ஜாப்ஸ் இன் ஜெர்மன்? ஓகே, ஸோ என்னோட சுச்சுவேஷனில் எக்ஸப்ஷன் சுச்சுவேஷனாக எடுத்துக்கலாம். அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி அண்ட் அவுட் ஆஃப் ரெக்குவயர்மெண்ட் வந்து என்னோட ஜாப் அப்படின்றது கிடச்சிது. பட் அ நார்மல் பர்சன் வென் அ பர்சன் அப்ளைஸ் இப்போது இஃப் தே ஸ்டார்ட் லேர்னிங் ஜெர்மன் ஈவன் படிச்சுட்ருக்காங்க அண்ட் அப்ளை பண்ணுறாங்கன்னா இது வந்து அ இயர் எடுக்குது, 1 year ஆகுது. ஓகேங்களா. த கம்ப்ளீட் டியூரேஷன் போகிறதுக்கு அங்கே போய்ட்டு செட்டில் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்டிகுலர் பர்சன்ஸ் இன்ட்ரெஸ்ட் தான். நானுமே நினச்சிருக்கேன் இவ்வளோ தூரம் போகணுமா, ஜெர்மனிக்கு போகணுமாலாம் நினச்ச காலங்கள் இருக்குது. பட் ஒன் தாட் ப்ராசஸ் கெப்ட் மோட்டிவேட்டிங் மீ. போவோம், புதுசாக ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இது தான். சரி போயாச்சு. I would never say no. போனதுனால I got to learn new things. ஸோ ஆனால் ஒரு 1 year ஆகுதுங்க, டெஃபினட்டாக ஒரு 1 year ஆகுது. ஸோ ஃபார் சம்மன் ஹூ ஸ்டார்டிங் டு லேர்ன் ஜெர்மன் ஃபர்ஸ்ட் டைம், ஸோ யாராவது ஃபஸ்ட் டைம் ஜெர்மன் கற்றுக்கணுன்னு நினைக்கிறாங்கன்னா ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன டிப் ஷேர் பண்ணுவீங்க? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெர்மன் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறது வேறு, ஜெர்மன் கற்றுக்கணுன்னு அதை கோலாக செட் பண்ணுறது வேறு. ஓகேங்களா. எல்லாருமே ஆசைப்படலாம். ஆனால் கோல் செட் பண்ணி டார்கெட் அடிக்கிறவங்க மட்டும்தான் ஜெர்மன் படிக்க முடியும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு லாங்குவேஜ் படிக்கிறீங்கன்னா இமேஜின் தட் அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ கண்டினியூஸாக நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் பெரிய க்ரோத் கிடைக்கும், ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஜெர்மன் லாங்குவேஜ் இஸ் ஆல்சோ லைக் தட். நீங்கள் இன்னையிலேருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ யூ கோ டு ஜெர்மனி. அங்கே உங்களோட ஐடியாவை நீங்கள் ஜெர்மனில் பேசுகிறதுக்காக இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ நான் என்ன சொல்வேன்னா, கன்சிஸ்டன்சி இஸ் இம்பார்ட்டண்ட்டுங்க. எந்த லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரெகுலராக ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் நான் இந்த லாங்குவேஜோட ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஐ திங்க் த லேர்னிங் ப்ராசஸ் இஸ் வெரி ஈஸியர். அண்டர்ஸ்டுட். ஸோ இன்னொன்று பேசிக்காக நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு காமன் டவுட் பார்த்திங்கன்னா, ஜெர்மன் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இஸ் தட் ட்ரூ? யா, ஐ திங்க் ஆன்லைனில் போய்ட்டு நிறைய பேர் சர்ச் பண்ணுவாங்க. இது வந்து நம்மளோட காமன் மென்டாலிட்டி. ஏதாச்சும் ஒரு புது ஐட்டம்னா ஃபஸ்ட்டு அதோட ரிவ்யூ என்னென்னு பார்க்குறது. ஸோ ரிவ்யூ எடுத்திங்கன்னா நிறைய ப்ரெஸ்பெக்டிவ்ஸ் வரும். என்ன கேட்டால் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கிற விதத்தில் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஓகேங்களா. ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி அப்படி கற்றுக்கிட்டிங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ஈஸி. இதுக்கு இன்னொரு மாடலும் இருக்குது. செல்ஃப் லேர்னிங்னு நிறைய பேர் போவாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் செல்ஃப் லேர்னிங்கும் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் தெரியாது, பேசிடுவாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிக்கிறது, அவங்களுக்கு வந்து எரர்ஸ் இருக்கும். நிறைய பேச்சு மொழியில் வந்து கிராமட்டிக்கல் எரர்ஸ் இருக்கும். ஸோ செல்ஃப் லேர்னிங்னு போகிறவங்க வந்து கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கோர்ஸ் ஸ்ட்ரக்சரில் போகிறவங்க பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சராக கற்றுக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஜெர்மனை ஈஸியாக இன்டர்ப்ரெட் பண்ணுறதுக்கு வரும். ஸோ இப்போ ஜெர்மனில் இருக்கிற இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ டியூஷன் ஃபீலியே சொல்லித்தரேன்னு சொல்கிறாங்க. ஸோ இஸ் தட் ட்ரூ? ஆர் இந்தியன்ஸ் வந்து அங்கே போய் இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸில் படிக்கும்போது ஏதாவது ஹிடன் சார்ஜஸ் இருக்குமா? ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஹிடன் சார்ஜஸ். ஜெர்மனுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சார்ஜ் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் இல்லைங்க. ஓகேங்களா. இப்போ பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் டார்கெட் பண்ணி போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் இருக்கும். அது வந்து ஒரு 150 300 rupees, அதாவது செமஸ்டர் ஃபீன்னு சொல்லுவாங்க, அதுக்கு மட்டும் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ த்ரூ அவுட் ஜெர்மனி எல்லா ஜெர்மனிலுமே இந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணுறாங்க. எக்ஸப்ட் ஃபார் பாடன்-württemberg அங்கே மட்டும் 1500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பட் அதர் சிட்டிஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் வெரி லெஸ். பப்ளிக் யூனிவர்சிட்டி காஸ்ட் எதுவுமே இருக்காது. ஹிடன் சார்ஜஸ்ன்றது நான் சொல்கிறேன் இந்த செமஸ்டர் ஃபீ மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு
மோஸ்ட் ஆஃப் த மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஒருவேளை அவங்க வந்து ஸ்காலர்ஷிப்பில் உள்ள போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் கம்பேரிட்டிவ்லி வெரி அட்வான்டேஜஸ். ஓகேங்களா? இப்போ ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் போனீங்கன்னா இட் இஸ் வெரி காஸ்ட்லி. அண்டர்ஸ்டுட். ஸோ இப்போ ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, பப்ளிக் யூனிவர்சிட்டி, லெட்ஸ் கம்பேர் திஸ் போத். பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் படிக்கிற வந்து ஸ்கோப் பெட்டராக இருக்குமா, இல்லை ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் படிக்கிற ஸ்கோப் பெட்டராக இருக்குமா? ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து அங்கே நீங்கள் என்ன கற்றுக்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நம்ம அங்கேருந்து என்ன ஸ்கில்கள் கற்றுக்குறோம் அப்படின்றது முக்கியம். அண்ட் ஜெர்மனியை பொறுத்தவரையிலும் நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க, எவ்வளோ காசு கொடுத்து கற்றுக்குறீங்கன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ உங்களால் முடியும், வாட் கேன் யூ டூ, உங்களோட ஸ்கில் லெவல் என்ன, அதை வந்து நீங்கள் தப்பு செஞ்சு கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. ஸோ நீங்கள் தப்புன்னு ஒருத்தவங்க நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணால், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு இல்லாமல், லைக் ஆர் வி ரெடி டு சேஞ்ச் இட் அண்ட் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றத ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்போம். ஓகே. செல்ஃப் மோட்டிவேஷன். எக்ஸாக்ட்லி. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து செகண்டரிங்க, நம்ம ஸ்கில் லேர்னிங் ப்ராசஸ் எந்த இடத்துல நம்ம கற்றுக்குறோம் அப்படின்றது. அண்ட் அந்த ஸ்கில்லை நம்ம எவ்வளோ லைக் யூட்டிலைஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஜெர்மன் படிச்சிட்டோன்னா அதை எவ்வளோ ஜெர்மன் நம்ம பேசுகிறோம் அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம யூனிவர்சிட்டிஸை கம்பேர் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஸ்கில் பேஸ்டாக போனோன்னா தே போத் ஹாவ் த சேம் ஸ்கில்ஸ். அண்டர்ஸ்டுட். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே அட் த எண்ட் ஆஃப் த டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க எவ்வளோ ட்ரைனிங் வச்சுருக்காங்க அப்படின்றத தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ எவ்வளோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து பிஇ படிச்சிருக்காங்க, 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அண்ட் ஜெர்மன் லாங்குவேஜ் B1 வரைக்கும் முடிச்சிருக்காங்க. அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து வேலை கிடைக்கிற வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஒருத்தவங்க வந்து MBA படிச்சிருக்காங்க, மெரிட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க, பட் எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்ற அவங்கள்ட்ட லாங்குவேஜும் இல்லைன்ற பட்சத்தில் அவங்களுக்கு என்ன சொல்கிறது, ப்ரையாரிட்டியே இருக்காது. ஸோ எஜுகேஷன் இஸ் கன்சிடர்ட் லெஸ், எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் அங்கே. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஃபைன். அதாவது நீங்கள் இதில் ஒரு கிளாரிட்டி சூப்பராக கொடுத்தீங்க. இப்போ வந்து ட்ரைனிங் வைஸ், இப்போது நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறதுக்கும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படிக்கிறதுக்கும் ட்ரைனிங் வைஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸில் ஜெர்மனில் வந்து விச் இஸ் பெட்டர் டு யூ சஜஸ்ட்? என்ன கேட்டால் ஆஸ் ஐ எம் ஆல்ரெடி பென் தேர், இங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், அங்கே பப்ளிக் ஸ்கூல்ஸில் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸோட புக்ஸ் அண்ட் அவங்களோட டீச்சிங் மெத்தடாலஜியே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. தே வுடன்ட் ரஷ் அ போர்ஷன். ஸோ ஏபிசிடியவே வந்து 1 மாதம் டீச் பண்ணுவாங்க. ஓகே. அப்படின்னா ஏன் அவ்வளோ 1 மாதம் டீச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒவ்வொரு ப்ரொனன்சியேஷனில் அதை ப்ராக்டிக்கலாக அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸோட ரெப்படேஷன் ப்ராசஸ்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம ஏபிசிடின்னு சொல்லி கொடுத்துட்றோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி சொல்கிறாங்களா ஃபஸ்ட்டு சொல்ல வைப்பாங்க. அதுக்கப்புறம் டெஸ்டிங், எவ்ரி வீக் அசஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அவங்க வந்து நாலேஜை ப்ராக்டிக்கலாக அனலைஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ தே மேக் இட் ஸ்லோவர், ஸ்டடியர், ப்ராக்டிக்கல் நாலேஜு, அதை வச்சு தான் தே வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ்க்கும் அகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஜெர்மன் இஸ் நாட் ஒன்லி அபவுட் எஜுகேஷன், அவங்க எத்திக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்திக்ஸ்க்குன்னு செப்பரேட்டாக ஒரு கிளாஸ் இருக்கும், ஸ்போர்ட்டுக்குன்னு செப்பரேட்டாக. நம்மக்கிட்ட ஸ்போர்ட் இருக்குது, ஆனால் எத்திக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்னு கேட்குற கொஷின்ஸ் நிறைய பேர் இருக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்து நம்ம எப்படி வளரணும், ஒருத்தவங்க கிட்ட நம்ம எப்படி பேசணும், ஒருத்தவங்க பேசுகிறது நம்மளுக்கு வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்குற லெவலுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ நான் என்னை பொறுத்தவரை என்னென்னா, அகெயின் நம்ம சைடில் வந்து தியரட்டிக்கல் நாலேஜில் ஸ்ட்ராங்காக இருப்போம். நம்ம வந்து 80 மார்க்ஸ் வாங்கி வச்சுருப்போம். நீங்கள் தியரி கேளுங்க, டெஃபினிஷன் சொல்லுங்கள், டப்புன்னு சொல்லுவோம். அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் தான். அந்த நாலேஜை வந்து அவங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீச் பண்ணுவாங்க. ஸோ ப்ராக்டிக்கல் வே ஆஃப் லேர்னிங். கரெக்டு. ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்ல வரீங்கன்னா, லைக் பப்ளிக் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது இன்னுமே வந்து நல்ல ஸ்கோப் இருக்குன்னு சொல்ல. எக்ஸாக்ட்லி. பப்ளிக் யூனிவர்சிட்டிலேயும் உங்களை வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே. அது ரொம்ப முக்கியம். அங்கே பப்ளிக் யூனிவர்சிட்டிலேயே உங்களுக்கு இவ்வளோ இருக்கிறதுனால தான் ஜனங்க வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் பப்ளிக் யூனிவர்சிட்டிக்கு கொடுப்பாங்க. ஓகே. ஸோ ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அங்கே வந்து படிக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி ரொம்ப வெல் டு டூவாக இருப்பாங்க, இல்லைனா வந்து அவங்க வந்து எப்படி சொல்கிறது, பேக்ரவுண்டே வந்து ரொம்ப ரிச் பேக்ரவுண்டாக இருப்பாங்க. ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு போகாதவங்க இல்லை. பட் கம்பேரிட்டிவ்லி எஜுகேஷன் கம்பேர் பண்ணும்போது பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் போத் ஆர் சேம், அப்படி தான் இருக்கும் அங்கே. ஸோ இப்போ ஜெர்மனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு ஃபீல்டில் படித்தா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு ஏதாவது இருக்கா, இல்லை எல்லா ஃபீல்ட்ஸ்லேயுமே வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீல்டு
ஸ்பெசிஃபிக் ஃபீல்டு கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு ரைட் நவ் த மோஸ்ட் இன்டிமாண்டிங் செக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐங்க. ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்னு ஒரு ஸ்டடீஸ் இருக்குது. ஓகே. ஸோ அது வந்து கரண்ட்லி இன் டிமாண்ட். அது மட்டும் இல்லை, ரெனியூவபிள் எனர்ஜி. ஓகேங்களா, இவங்க 2 பேர் தான் டாமினேட்டிங் இன் டிமாண்ட் செக்டார்ஸ். இந்த பர்டிகுலர் ஃபீல்ட்ஸில் படிச்சுட்டு நான் வந்து என்னை ட்ரெயின் பண்ண விரும்புகிறேன், இல்லை ரீசர்ச் பண்ண விரும்புகிறேன், நீ யார் இருந்தாலுமே ஜெர்மனி இஸ் மோஸ்ட் வெல்கம். இது மட்டும் இல்லை, ஜெர்மனி வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா ரீசர்ச்சுக்கே ரொம்ப ஃபேமஸ். ஆல் த மெடிக்கல் ரீசர்ச் எல்லாத்துலேயுமே வந்து தே ஆர் வெரி ஃபேமஸ். அண்ட் எந்த கோர்ஸை படிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போயிட்டு இங்கே நர்சிங் படித்தவங்க அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க தே கேன் கோ ஃபார் திஸ் ஏஐஎம்எல். ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட், அதுக்கப்புறம் வந்து க்ளவுட் ஆர்கிடெக்சர், எல்லாமே க்ளவுடு. ப்ளஸ் சேல்ஸ் அண்ட் ட்ரேடிங், இந்த லாஜிஸ்டிக்ஸில் வேலை பார்க்குறவங்க அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ட்ரைனிங்ஸ் இருக்கும். அந்த பர்டிகுலர் ஃபீல்ட்லலாம் பார்த்திங்கன்னா ரைட் நவ் அந்த இருக்கிற பீப்புள், ஒர்க்கிங் பீப்புள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ இந்த டிமாண்டிங் செக்டார்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணலாம். ஓகே. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸோ இந்த மாதிரி ஃபீல்ட்ஸில், அப்புறம் இந்த சிவில் ரிலேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன், அதில் எல்லாத்துக்குமே டிமாண்ட்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இப்போது நவடேஸ் ஜெர்மனி இஸ் பூமிங்னு சொல்லலாம். ஸோ அவங்கக்கிட்ட நம்ம இப்போ எப்படி சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி வச்சுருக்கோமோ அதே மாதிரி அவங்களும் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் அப்படின்றத வச்சுருக்காங்க. ஸோ தே வாண்ட் தேர் கம்பெனி டு கெட் அட்வர்டைஸ்ட். அண்ட் அதை பண்ணுறதுக்கு வந்து தே ஹாவ் த கண்டென்ட்ஸ். அதை வந்து கொண்டு போய் மீடியா கிட்ட சேர்க்கறதுக்கு ஒரு பர்சன் வேணும் இல்லையா, அந்த மாதிரி பர்சன் ரோலுமே நிறைய டிமாண்ட் இருக்குது. நல்ல நல்ல கம்பெனிஸ்லாம் போட்டிங்கன்னா தே ஆர் ஈவன் இன்வெஸ்டிங் மோர் பேஸ்ட் ஆன் தட் பர்டிகுலர் ரீச் ஆஃப் த சோஷியல் மீடியா. அவங்க கம்பெனியோட ரீச்சை பற்றி சொல்கிறேன். ஸோ டிஜிட்டல் கரியர்ஸ் அப்படின்றது வந்து வி ஹாவ் அ பிகர் ஸ்கோப். ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ், அந்த கிரிட்டிக் எடுத்துக்கிற அந்த ஒரு இது இருக்கணும். நல்ல ஸ்கோப் இருக்குது. நீங்கள் வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டிங்கன்னா யூ கேன் ஆப்வியஸ்லி ஃபைண்ட் அ ஜாப் இன் ஜெர்மன். எக்ஸாக்ட்லி. ஸோ எல்லாமே கற்றுக்கலாம். அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் எங்கே வரும்னா இட் இஸ் லைக் ஓப்பனிங் த டோர் மாதிரி. ஓகேங்களா, ஸோ இப்போ டோர் வந்து நீங்கள் இப்போ உள்ளே போகணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ட்ரி டிக்கெட்டு அதெல்லாம் வாங்கிட்டு போவோம் இல்லையா, ஜெர்மன் லாங்குவேஜ் உங்களுக்கு டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா யூ கேன் எக்ஸ்ப்ளோர் யுவர் ஸ்கில்ஸ். ஆப்வியஸ்லி சோஷியல் மீடியா ஜெர்மனில் இருக்காது, இங்கிலீஷில் தான் இருக்கும். ஐடி இங்கிலீஷில் தான் இருக்கும். ரீசர்ச்சுமே மோஸ்ட்லி இங்கிலீஷில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ட்ரி டிக்கெட்டாக ஜெர்மன் லாங்குவேஜ் படிச்சுட்டு போகும். ஸோ இப்போ நிறைய தமிழ் ஸ்பீக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஜெர்மன் கற்றுக்க இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். இஸ் தட் ட்ரூ? கண்டிப்பாக இல்லை. ஸோ கண்டிப்பாக இல்லை. மேபி டீச் பண்ணுறவங்க அதை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாம். ஓகேங்களா, டீச் பண்ணும்போது மேபி இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்தா அது ஈஸியாக, டைப்பிங்க்கு ஈஸியாக இருக்கும். பேசிக்காக நம்ம எழுத்துக்களை வந்து இனி எழுதுறதுக்கு பதிலாக ஏபிசிடின்னு டைப் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பட் ஜெர்மன் கிராமரே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழுக்கு மோர் ஈக்குவலண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஜெர்மன் கிராமர், ஜெர்மனில் ஜெண்டர்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து தமிழ் ஸ்ட்ரக்சருக்கு மோர் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ டீச் பண்ணும்போதே வந்து தமிழ் வழியாக டீச் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இங்கிலீஷ் வழியாக தான் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏபிசிடிஸ் இருக்குது இல்லையா, ஜெர்மன்லேயும் ஏபிசிடிஸ் தான் இருக்குங்க, எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் இருக்காது. இங்கிலீஷ்லேயும் ஏபிசிடிஸ் தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஈஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் தான் வந்து லாட் ஆஃப் பீப்புள் ப்ரிஃபர். நிறைய பேர் படிச்சுட்டு வந்திருப்பாங்க, இங்கிலீஷ் படிச்சுட்டு வந்திருப்பாங்க, அதனால் ஜெர்மன் டு இங்கிலீஷ்னா நல்லா இருக்கணும். பட் தமிழ் வழியாக கற்றுக்கிறதும் ஈஸியாக இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக இப்போது பார்த்தீங்கன்னா என்ட்ரியில் தமிழ் வழியாக ஜெர்மன் கற்றுக்குறாங்க. ஓகே. ஸோ அவங்க வந்து ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் நவ் A1லேருந்து B2 போகிற வரைக்குமே வந்து தமிழ் வழியாக கற்றுக்குறாங்க. அகெயின் ஸ்பீக்கிங் ட்ரைனிங் வந்து செப்பரேட்டாக பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ ஜெர்மனில் நிறைய லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங் இருக்குது இல்லையா, லைக் A1, A2, B1, B2, லைக் ஸோ எவ்வளோ லெவல்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன லெவல்ஸ் நாங்கள் கற்றுருக்கணும், எந்தெந்த ஃபீல்டுக்கு என்னென்ன லெவல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அபவுட் தட் ப்ளீஸ். ஓகே. ஸோ ஜெர்மனில் 4 லெவல்ஸ் இருக்குங்க. ஓகே. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் 6 லெவல் இருக்குது. A1, A2, B1, B2, C1, C2, 6 லெவல்ஸ். ஸோ இந்த 6 லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு A1 லெவல் அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் எல்கேஜிலேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் போகிற வரைக்கும் இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி. ஓகே. A1 லெவல். ஸோ எல்கேஜிலேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் என்ன படிச்சிருப்போம், ஒரு கதையை வந்து நம்ம இங்கிலீஷில் புரிஞ்சுக்குவோம், சின்ன சிம்பிள் சென்டென்ஸ் இருக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு A2 லெவலுக்கு போங்க. இப்போது ஒரு 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கோங்க. ஸோ த லெவல் ஆஃப் வேர்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒகேபுலரி வந்து ஒவ்வொரு தீமுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே போகும்.
ஸோ இப்போ நம்ம ஃபுட்டுன்னா அதுக்கு ஒகேபுலரிஸ் படிப்போம், ஷாப்பிங்னா அதுக்கு ஒகேபுலரிஸ் படிப்போம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே டீட்டெயில்டாக உள்ள போகும். நீங்கள் வந்து A2ல பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட்டெல்லாம் பண்ண கற்றுக்குவீங்க, ஓகே. கான்வர்சேஷனலாக கற்றுக்குவீங்க. எதுவுமே வந்து ஒரே கிராமராக இருக்காது, கான்வர்சேஷனலாக இருக்கும். ஸோ A2 முடிஞ்சாச்சு. இப்போ B1க்கு போகிறோம். B1 எப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10th +2 வரைக்கும் எவ்வளோ டெப்த்தாக நம்ம படிப்போம். எஸ்ஏஸ் எழுதுவோமா, எக்கச்சக்கமாக எஸ்ஏஸ் எழுதுவோம். ஸோ அந்த லெவலுக்கு நம்ம டெப்த்தாக ப்ரொஃபஷ்னலாகவும் படிப்போம். ஸோ இப்போ ப்ரொஃபஷ்னலாக ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் நீங்கள் B1ல பண்ணுவீங்க. அண்ட் ஒன்ஸ் யூ கிராஸ் B1 இப்போ தான் B2க்கு வரீங்க. ஸோ B2 வந்து ஆல்மோஸ்ட் நம்ம காலேஜில் வந்து போஸ்ட் கிராஜுவேட் பண்ணுறதுக்கு சமம். இல்லை ஆக்சுவலாக யூஜி எடுத்துக்கோங்க, காலேஜே எடுத்துக்கலாம், இந்த ஃபர்ஸ்ட்டு 4 years எடுத்துக்கலாம். ஏன்னா C1 C2 இருக்காங்க, அவங்க 2 பேர் போஸ்ட் கிராஜுவேட்னு சொல்லலாம். ஸோ B2 வந்து நம்ம 4 years இன்ஜினியரிங் படிக்கிறப்போ எப்படி நம்ம இங்கிலீஷை மட்டுமே படிப்போமோ அதே மாதிரி இது இருக்கும். மொத்தமாக உங்களுக்கு வந்து B2 இருக்கும், கம்ப்ளீட்டு ஜெர்மன் தான் இருக்கும், ரொம்ப ப்ரொஃபஷ்னல் ஜெர்மன் இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு லெவல் சொல்லிட்டேன், A1 A2 B1 B2. எந்த மாதிரி செக்டாருக்கெலாம் எந்த மாதிரி லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். பேசிக்காக இப்போது ஐடியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இட் அப்ளைஸ் டு ஆல் த ஐடிஸ், ஆல் த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேபி சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டாக கூட இருக்கலாம். அவங்க வந்து B1 லெவல் படித்தால் போதும். ஸோ B1 லெவலில் படித்தால் போதும்னு சொல்கிறத விட பேச தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ த லாங்குவேஜ் ஸ்கில் அப்ளைஸ் ஒன்லி வென் யூ லேர்ன். அதை பேச தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, உங்களால் ஐடியாஸை ப்ராசஸ் பண்ண முடிஞ்சதுன்னா தென் யூ ஆர் டு த லெவல் ஆஃப் B1. அந்த B1 லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி அண்டு ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இப்போது ஹேண்ட் ஒர்க் செக்டார்னு ஒன்று சொல்கிறாங்க. நீங்கள் கேட்டிங்க இல்லையா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், கார்பெண்டர்ஸ், ப்ளம்பர்ஸ், எலக்ட்ரீஷியன்ஸ், அவங்களுக்குமே நான் சொல்கிறது. நான் ஏன் B1, அவங்களுக்கு வந்து A1 A2வே போதும்னு தான் சொல்லுவாங்க. டெக்னிக்கலி நீங்கள் வந்து விசா ப்ராசஸிங்க்கெலாம் போனீங்கன்னா A1 A2 போதும்னு சொல்லுவாங்க. பட் ரியாலிட்டி என்னென்னா, A2 படிச்சுட்டு நீங்கள் ஜெர்மனிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அவங்க பேசுகிறது எதுவுமே புரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க. அவங்களுக்கு வந்து கிராமரில் பேசணுன்ற அவசியம் இல்லை, அவங்க பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பேசுவாங்க. ஸோ A1 A2னா அந்த லெவலுக்கு நம்மளால் போக முடியாது. பட் B1 படிச்சுட்டு போகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும். ஸோ யூ கேன் ஆல்சோ கம்யூனிகேட் வித் தெம், நம்மளாலையும் பேச முடியும் அவங்களோட. அதனால தான் நான் எலக்ட்ரிஷியன், ஹேண்ட் ஒர்க்ஸ் அப்படின்ற செக்டார் கூட B1 சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு B2. இப்போ B2ன்றவங்க வந்து ஒரு இலைட் பொசிஷனுக்கு போகலாம். இந்த மேனேஜ்மெண்ட், சீனியர் கன்சல்டன்ட்ஸ் அந்த மாதிரி போகலாம். அது மட்டும் இல்லை, இப்போது ஹெல்த் கேர் செக்டார்ஸ் எடுத்துக்கோங்க. நர்சஸ், பிஎஸ்சி நர்சிங், GNM படித்த நர்சஸ் இங்கே B2 படிச்சுட்டு அங்கே போயிட்டு அவங்க ட்ரைனிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ B2 ஏன் படிக்கணும்னு சொல்கிறேன்னா, நம்ம தமிழ் மொழி எடுத்துக்கோங்க. தமிழ் மொழி எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஸ்லாங்கில் பேசுவோம். சென்னையில் ஒரு ஸ்லாங்கில் பேசுவோம், மதுரையில் ஒரு ஸ்லாங்கில் பேசுவோம், திருநெல்வேலிலாம் போனீங்கன்னா ஸ்லாங் ஆஃப் தமிழே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தமிழ் தானா, பேசுகிறது டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. இன்னும் நீங்கள் கன்னியாகுமரி, கோயம்புத்தூர்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் கேரளா, மலையாளம் கலந்த தமிழாக இருக்கும். ஸோ இதே அப்ளைஸ் டு ஜெர்மன் ஆஸ் வெல். ஓகேங்களா? நீங்கள் இப்போ ஜெர்மன் கற்றுக்கிட்டு இருக்கிறதுன்றது ஹோக் டாய்ச்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த புக்ஸில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ஜெர்மனிக்கு போக அவங்களோட ஸ்லாங்கும் வர ஆரம்பிச்சிடும். பெர்லினில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இங்கிலீஷ் கலந்த ஸ்லாங்காக இருக்கும் ஜெர்மன். இதே ஃப்ராங்க்ஃபர்ட்டு, ஆஸ்ட்ரியா சைட் போனீங்கன்னா அவங்க வந்து லோக்கல்ஸ் வேறு மாதிரி பேசுவாங்க, ப்ரொனன்சியேஷனே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே B2வில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் B2 முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஜெர்மன் சிட்டியில் போனாலும் எங்கே போட்டாலும் நீங்கள் பேச ஆரம்பிச்சிடலாம். அதனால தான் நர்சஸ்க்கு கம்பல்சரியாக B2 சொல்கிறாங்க. ஸோ ஹெல்த் கேர் செக்டர் எல்லாருமே. அண்ட் இதுக்கு மேலே நீங்கள் டாக்டராக நான் போய் வேலை பார்க்குறேன், டீச்சராக நாங்கள் போய் வேலை பார்க்குறேன் அப்படின்றவங்க C1 C2 முடிக்கணும். ஓகே. ஸோ C1 C2ன்றது வந்து இன்னுமே ப்ரொஃபஷ்னல் டாய்ச். ஈச் அண்ட் எவ்ரி டேர்முக்கு வந்து நம்ம ஜெர்மனில் கற்றுக்குவோம். ஸோ டாக்டராக இருக்கிறவங்க ஒரு பேஷண்ட்டுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை வந்து ஜெர்மனில் சொல்லுவோம். ஓகே. ஸோ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, இப்போது B2ங்கிறதவே வந்து இப்போ நம்ம காலேஜ் லெவல் வரைக்கும் நம்ம படிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் பீங் அ டீச்சர் நம்ம ஏன் C1 C2 படிக்கணும்னு நீங்கள் சொல்ல வரீங்க? லைக் வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ்? எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ் மொழின்னு எடுத்துக்கோங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து திஸ்ன்னு படிப்போம். ஒரு வேர்டுக்கு இங்கிலீஷில் மீனிங்னு ஒன்று இருக்கும், இன்டர்பிரிட்டேஷன் ஒன்று இருக்கும். இதுக்கு வந்து எக்ஸாக்டாக இதுதான் அப்படின்னு மீனிங் சொல்லுவோம். இன்டர்பிரிட்டேஷன், இதுக்கு இன்னொரு இன்டைரக்ட் இன்டர்பிரிட்டேஷனும் இருக்கும். நிறைய மொழிகள், நிறைய நம்ம சென்டென்ஸ், தமிழ் மொழியை எடுத்துக்கோங்க, நிறைய பேர் எப்படி இருக்கேன்னு நல்லாவும் கேட்கலாம், அவங்கள கிண்டல் பண்ணுறதுக்கும் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னும் கேட்கலாம் இல்லையா? ஸோ 2 ways ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். இந்த இன்டர்பிரிட்டேஷனை கற்றுக்கிறது வந்து C1 C2வில் தான் முடியும். அவங்க வந்து உங்களை வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸில், ஓகேங்களா, ஒரே வார்த்தையை
நீங்கள் எப்படியெல்லாம் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணலான்ற லெவலுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ C1 C2ன்றது மாஸ்டர்ஸ் படிக்கிற லெவலுக்கு சமம். அதை படிச்சுட்டு நீங்கள் போயிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நாளை பின்ன டீச் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் கேட்குற டவுட்டுக்கு உங்களால் யோசிக்காமல் ஆன்சர் பண்ணலாம். அந்த லெவல் ட்ரில்லிங் இருக்கும் C2வில். ஸோ இப்போ ஜெர்மன் கற்றுக்க எவ்வளோ டைம் வேணும்? இப்போது லெட்ஸே நான் ஒரு B2 வரைக்கும் கற்றுக்கிறேன் அப்படின்னா லைக் ஹவு லாங் வில் இட் டேக்? ஓகே, ஒரு லெவலுக்கு ஐ திங்க் 2 months ஆகுங்க. ஈஸியாக 2 months ஆகும். லைக் திஸ் நீங்கள் வந்து ஒன்லி வீசா ஓரியன்டாக படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 8 months. ஓகே, நான் வந்து ஸ்பீக்கிங் ஓரியன்டாக படிக்கிறேன், எனக்கு வந்து ஜெர்மன் ஸ்பீக்கிங் வேணும் அப்படின்னா 10 months. ஓகே, ஓகேங்களா. இதுக்கு மேலே லாங்குவேஜ் என்தூசியாஸ்ட் இருப்பாங்க, எனக்கு வந்து அந்த லாங்குவேஜை படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க இட் கேன் ஆல்சோ எக்ஸ்டெண்ட். பட் நம்மளுக்கு ஃபோக்கஸ் பேசிக்காக வீசா ஓரியன்டேஷன் அண்ட் ஜாப் மார்க்கெட் அப்படின்ற பட்சத்தில் 8 months இஸ் இனஃப். அண்டர்ஸ்டுட். ஸோ ஸ்பீக்கிங்னா 10 months லைக் 10 months ஆகும். யூ கேன் நாங்கள் வந்து ஃப்ளூவெண்ட்டாக வந்து ஜெர்மனில் கம்யூனிகேட் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக பேச ஆரம்பிச்சிடலாம். ஆனால் 10 monthsன்றது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். புரியுது. இன்வெஸ்ட் எப்படி, நான் சொன்ன அதே கான்செப்ட் தான், 20 minutes எவ்ரிடே. ஓகே, ஸோ இஸ் தட் மோர் தென் எனஃப் ஃபார் லைக் சாலிட்லி 1 hour we would require? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பர்சன். நான் வந்து 20 minutesன்றது ரொம்ப மினிமலாக செட் பண்ணியிருக்கேன். எவ்ரிடே 20 minutes யாராலையும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா. 1 hourன்றது நவடேஸ் we itself don't have time. 1 hour உட்கார வச்சு சும்மா ஒரு டாபிக் படிங்க. நியூஸ் பேப்பர் படிக்க சொல்லுங்கள் யாரையாச்சும், ஒரு ஆர்டிக்கல் நியூஸ் பேப்பர் படிக்க சொல்லுங்கள், அதுக்குள்ளே 10 வாட்ஸ்அப் மெசேஜ் வருது, அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ 20 minutesன்றது நம்ம சாலிடாக கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஒரு 20 minutes வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம 20 minutes கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதனால் பட் திஸ் 20 minutes should go every day. That should not be a weekday, there should not be a weekend. அதான் சொல்ல வரேன். மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் எவ்ரிடே ஃபிக்ஸ்டாக 20 minutesல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஆஃப்டர் அ மந்த், அதாவது இன்றைக்கி நீங்கள் இந்த மாதம் ஜூன் மாதம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஜூலை மாதம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு படிக்க தோணும். இந்த டைமில் நம்ம ஜெர்மன் படிக்கணும், ஆட்டோமேட்டிக்காக படிக்க தோணும். நெக்ஸ்ட்டு ஜூலை மாதம் தாண்டிட்டீங்க, ஆகஸ்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேர்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். பேசும்போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளீஸ்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பிட்டன்னு சொல்வீங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஒரு லாங்குவேஜ்ன்றது வந்து நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை பேச ஆரம்பிச்சிடுவோம். ஸோ நம்ம செட் பண்ணியிருக்க 8 months பார்த்தீங்கன்னா இந்த கோலில் தான் செட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன தான் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பை மேனேஜ் பண்ணாலும் ஒரு நாளைக்கு 20 minutes ஜெர்மன் படிச்சிங்கனாலே போதும். ஸோ நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கு. லைக் ஐ டோன்ட் நோ லைக் எக்ஸாக்ட்லி வாட் இட் இஸ், பட் கோத்தே அண்ட் டெல்க்குன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்ஸ் இருக்குன்னு மோஸ்ட் காமனாக சொல்கிறாங்க. ஸோ வை இஸ் திஸ் எக்ஸாம் ஃபார்? எதுக்காக இந்த எக்ஸாம் எழுதுகிறாங்க? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்காக இதை சூஸ் பண்ணணும்? ஓகே, தட் இஸ் ஆக்சுவலி a வெரி குட் கொஸ்டின். இங்கே கொண்டுட்டு வந்தது. ஸோ காய்த்தே அண்ட் டெல்க் 2 பேருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டெஸ்டிங் சென்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கார் மேனுஃபேக்சர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்பிச்சிருவார். அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டெஸ்ட்டு ஸோ மனிஷா ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. ஆமாம், நாங்கள் ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சிருவோம். டெஸ்டிங்கில் வந்து எந்த ஆங்கிளில் டெஸ்ட் பண்ணால் இவங்க ஃபெயில் ஆவாங்க அப்படின்றத தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ லைக் லிட்ரலி காய்த்தே அண்ட் டெல்க்கு வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதில் அவங்க மெஷர் பண்ணவே மாட்டாங்க. அவங்க கரண்ட்டாக இன்றைக்கி என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, பேசிக்காக இன்றைக்கி இருக்கிற நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் எடுத்துகிட்டு வந்து கொஷின் பேப்பரில் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ வந்து காய்த்தே அண்ட் டெஸ்ட் சென்டர் கேட்டிங்க இல்லையா. ஸோ டெஸ்ட் சென்டர்ஸ் வந்து உங்களை 4 different ஸ்கில்ஸில் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. லேசன்னு சொல்லுவாங்க. லேசன்னா ரீடிங், ஷ்ரைபன்னா ரைட்டிங், ஸ்ப்ரெஷன் அப்படின்னா டாக்கிங், அதுக்கப்புறம் ஹியோரன்னா கேட்குறது. ஸோ இந்த மாதிரி 4 ஸ்கில்ஸ். ஐ திங்க் இது IELTS அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லேயும் இருக்கும். ஸோ இது ஜெர்மன்லேயும் இருக்கும். இந்த 4 ஸ்கில்ஸில் உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணப்போ உங்களோட ஜெர்மனோட புரிதலை டெஸ்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ வந்து உங்களால் இன்டர்ப்ரெட் பண்ண முடியுது, கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டை உங்களால் இன்டர்ப்ரெட் பண்ண முடியுதா இல்லையா. அண்ட் நெகட்டிவ் மார்க்ஸ் எல்லாம் இல்லை இந்த டெஸ்டிங் சென்டரில். ஸோ காய்த்தே அண்ட் டெல்க் இப்போ 2 டெஸ்டிங் சென்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு காய்த்தே சொன்னேன். காய்த்தேன்றது வந்து வேர்ல்டு வைட் ரெக்கக்னைஸ்ட். ஓகேங்களா. நீங்கள் வந்து எல்லாருமே இப்போ நவடேஸ் காய்த்தேக்கு தான் போகிறாங்க. இப்போ ப்ரொஃபஷ்னல் பேஸ்டாக நீங்கள் டெஸ்ட் பண்ணுறேன், என்ன நான் ப்ரொஃபஷ்னலாக டெஸ்ட் பண்ணிக்கிறேன்னா மெடிக்கல் டெஸ்டிங், அதாவது மெடிக்கல் ஜெர்மன் டெஸ்டிங்க்கு டெல்க்கில் ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது. ஓகேங்களா. ஸோ காய்த்தேவும் இருக்குது, டெல்க்கும் இருக்குது. நீங்கள் 2 சைடும் போய் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அட் த எண்ட் ஆஃப் த டே காய்த்தே இஸ் வேர்ல்டு வைட் ரெக்கக்னைஸ்ட். எங்கேனாலும் அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் காமிச்சு போய்க்கலாம். அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இப்போ டெல்க்னா நம்ம ஜெர்மன் கண்ட்ரீஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஜெர்மன் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ when it comes to காத்தே லைக் ஓவரால் எங்கே வேணாலும் நம்ம போய் அதை
எஸ், எங்கேனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வேர்ல்டு வைட் ரெக்கக்னைஸ், குளோபலி ரெக்கக்னைஸ்ட். அதனால் காயத்ரி அண்ட் டெல்க் சென்டர் ரெண்டுமே இருக்கு இல்லையா? ஸோ 2 டெஸ்ட் சென்டரும் இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு வந்து நல்ல ரெக்கக்னைசபிள் இன்ஸ்டிடியூட்டுக்கு போகிறேன்னா காயத்ரிக்கு போய் டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெக்கக்னிஷன் வேர்ல்டு வைட் போகும். ஸோ அது அட்வான்டேஜ் இல்லையா? நீங்கள் எப்போ வேணால் அந்த சர்டிஃபிகேட்டை காமிச்சிக்கலாம். ஓகே. ஸோ லாங்குவேஜ் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ காயத்ரி இன்ஸ்டிடியூட்டில் போய் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது இஸ் தேர் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் தான், அதாவது பீரியட் ஆஃப் டைமில் தான் இதை அப்ளை பண்ணுமா? இல்லை நம்ம வந்து நான் ஜெர்மன் இப்போ படித்து முடிச்சுட்டா நான் வந்து என்னோடய டெஸ்ட்டை எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஐ கேன் அப்ளை எனி டைம் எனிடா? ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டூடெண்ட்ஸ் தான். பேசிக்காக ஸ்டூடெண்ட் எப்போ ரெடியாக இருக்காங்க அப்போது அவங்க போகிறது பெட்டர். ஓகே. என்னை பொறுத்தவரையிலும் நிறைய பேர் இப்போ டைம் க்ரன்ச்சில் இருக்காங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் 1 இயரில் ஜெர்மனிக்கு போகணும் அப்படின்ற ரெக்குவயர்மெண்ட்டோடு தான் வராங்க. அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் A1 முடிச்சிட்டிங்க ஓகேங்களா, A2 படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் A1 அப்ளை பண்ணலாம். ஓகே. ஓகேங்களா, நீங்கள் ஒரு ஸ்கில் மேலே படிச்சுட்ருக்கீங்க, ஒரு ஸ்கில் கீழே டெஸ்ட் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஓகேங்களா. சிமிலர்லி நீங்கள் B1 படிச்சுட்டு இருக்கும்போது A2 டெஸ்ட் பண்ணலாம். தட் இஸ் நாட் அட் ஆல் அன் இஷ்யூ. ஸோ எனி டைம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட். ஒரு லெவல் முன்னாடி போய் டெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் B1 படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஒரு லெவல் முன்னாடி போயிட்டு A2 டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹவு லாங் இஸ் திஸ் ப்ராசஸ் லைக் அப்ளை பண்ணுறதுக்கு? லைக் இஸ் தேர் எனி சார்ஜிங் ஃபீஸ் ஃபார் திஸ்? கண்டிப்பாக இருக்குது. ஸோ காயத்ரி இன்ஸ்டிடியூட்டை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்டில் அந்த ஃபீ அப்படின்றது மாறும். நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், எதுவுமே ஒரு ஹியூமனை பார்த்து நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆன்லைன் காயத்ரி வெப்சைட் போயிட்டு நீங்கள் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் போனீங்கனாலே அவங்க கிளியராக டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. அண்டு ஒரு சில சிட்டிஸில், மேஜர் சிட்டிஸில் இன்ஸ்டிடியூட்டே இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ டெஸ்ட்டு ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாமா? ஸோ பேசிக்காக 2 வகையாக எக்ஸாமினேஷன்ஸ் எழுதலாம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஜெர்மன்ஸ் ஆர் மோர் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி பீப்புள். ஓகே. ஓகேங்களா. இந்த 2 வகையாக என்னென்னா பேப்பர்லெஸ், இது 2 தான் இருக்குது. 2க்குமே நீங்கள் இன்ஸ்டிடியூட் போகணும். ஓகேங்களா. இன்ஸ்டிடியூட்டில் போயிட்டு நீங்கள் பேப்பரில் டெஸ்ட் எழுதுறீங்களா இல்லை பேப்பர் இல்லாமல் டெஸ்ட் எழுதுறீங்களா, அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ பேப்பரில் இருக்கவங்க ஆஸ் யூஷுவல் கொஷின் பேப்பர் ஷீட்டெல்லாம் கொடுத்துருவாங்க. பேப்பர்லெஸ் அப்படின்றவங்க கம்ப்யூட்டரில் போயிட்டு உட்காந்துட்டு எழுதுவாங்க. ஸோ ஆல் த ஆன்சர்ஸ் வில் பி டேக்கன் வையா கம்ப்யூட்டர். ஓகே. ஸோ கம்ப்யூட்டரே எடுத்துக்கோ, நீங்கள் OMR ஷீட் நம்ம டிஜிட்டல் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். பட் தட் கம்ப்யூட்டர் வில் பி இன் காயத்ரி இன்ஸ்டிடியூட். ஸோ லெட்ஸே இப்போ A1 லெவல் டெஸ்ட் பண்ணுறோன்னா A1 லெவலில் நாங்கள் என்னென்ன படித்தோமோ அதை தான் அதில் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ A1 லெவலில் நம்ம படித்தது கவர் பண்ணியிருப்பாங்க, பட் எக்ஸாக்டாக நம்ம படித்ததை கவர் பண்ண மாட்டாங்க. புரியுது. உங்களை இந்த லெவலில் டெஸ்ட் பண்ணுவாங்க. த ஒக்கேபுலரி வில் பி, அதாவது தீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஜெர்மனில். நம்ம தீம்ஸ்னால் என்ன, ஃபுட்டு, ஷாப்பிங், நான் சொல்கிறேன் இல்லையா, பேசிக் தீம்ஸ். நம்மளோட பழக்கம் என்னென்னா ஒரு வேர்டை நம்ம படித்தோன்னா அதை நம்ம எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, அது கண்டிப்பாக நடக்காது. நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராக்டிக்கலாக போகணும். ஸோ பேசிக்காக நம்ம புக்லேயும் படிக்கணும், நம்மளையும் செல்ஃபாக வந்து நிறைய போட்காஸ்டெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்ற ஒரு இது இருந்துச்சுன்னா we can crack the exam. ஸோ வாட்ஸ் த மினிமம் ஸ்கோர், லைக் பாஸ் ஸ்கோர் வாங்க? எக்ஸாம்ஸில் வந்து காயத்ரியில் வந்து 60 மார்க்ஸ் வாங்கிட்டீங்கன்னா ஒரு லெவல் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அண்ட் இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த லெவல் ஆஃப் த எக்ஸாம். ஸோ இப்போ A1 A2னா 4 மாடியூலும் சேர்த்து 60 வாங்கினா போதும். ஓகே. B1 எல்லாம் போக போக செப்பரேட்டாக மாடியூல் வைஸ் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லேசனுக்கு மட்டும் 100 மார்க்ஸ் வைப்பாங்க, ஷைபன்னா அதுக்கு மட்டும் 100 மார்க்ஸ். அண்டு ஒரு மாடியூல் மட்டும் நான் பாஸ் பண்ணுறேன், ஒரு மாடியூல் மட்டும் எக்ஸாம் அட்டன் பண்ணுறேன்னா அகெயின் 60 மார்க்ஸ் வாங்கினீங்கன்னா பாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ நீங்கள் A1 A2 ரெண்டுமே சேர்த்து ஒரு டைம் ஒரு எக்ஸாமாக எழுதிக்கலாம், மற்றதெல்லாம் செப்பரேட்டாக இருக்கும். ஆமாம், A1 வந்து கம்ப்ளீட்டாக 4 மாடியூல் சேர்த்து எழுதலாம், A2 4 மாடியூல் சேர்த்து எழுதலாம். ஓகே. B1 வந்து நம்ம ஒவ்வொரு மாடியூலாக எழுதலாம், லேசன் தனியாக, அதாவது ரீடிங் தனியாக, ஓகே, ரைட்டிங் தனியாக, அப்படி. அண்டர்ஸ்டுட். ஸோ இப்போ காமனாக வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகுறாங்க இல்லையா? ஸோ என்ன காமன் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? வை டு தே get rejected in this examination? Okay, that is actually இது வந்து depends on the students preparation தான். So nowadays students என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they go, நம்மளுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு இல்லையா, they are used to do only model test papers. ஸோ மாடல் டெஸ்ட் பேப்பர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஆன்சர்ஸை மக்கப் பண்ணிட்டு போகிறது, இல்லை கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை மக்கப் பண்ணிட்டு போகிறது. ஸோ இதை வந்து they are doing it nowadays. பட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது ப்ராக்டிக்கல் நாலேஜுக்கு ஓரியன்டாக இருக்க மாட்டேங்குது. நம்ம ஜஸ்ட்டு திருப்பியும் தியரட்டிக்கலாக தான் படிச்சுட்டு போகிறோம். ஸோ நான் முன்னாடியே உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்னது தான்,
நம்ம தியரட்டிக்கலாகவும் அப்ளை பண்ணணும், அதை ப்ராக்டிக்கலாகவும் அப்ளை பண்ணணும், ரெண்டுமே கற்றுக்கணும். உங்களுக்கு வந்து ஜெர்மன் டீச் பண்ணும்போது லைக் எங்களோட கோர்ஸில் டீச் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 ஸ்கில்ஸையுமே டீச் பண்ணுவோம். ஓகேங்களா, ஒரு டீச்சிங்னு செஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுவோம், அதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னு கேட்போம், லெட்டர் எழுத சொல்லுவோம், அதுக்கப்புறம் பேச சொல்லுவோம், கம்யூனிகேட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ வந்து ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் எடுக்க போகிறீங்க, எப்படி எடுப்பீங்க, கம்யூனிகேட் பண்ணுங்கள், பேசுங்கன்னு சொல்லுவோம். அதுக்கு உங்களுக்கு சும்மா ஹெல்ப்பிங் லைன்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களையே பண்ண சொல்லுவோம். ஃபைனலாக என்ன இருக்குது, ரீடிங்கும் பண்ண சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான். பட் என்ன நினைக்கிறாங்கன்னா இதை மட்டும் படிச்சுட்டு போனால் போதும்னு நினைக்கிறாங்க. பட் தே ஹாவ் டு டெஸ்ட் த ப்ராக்டிகலிட்டி. அதாவது இப்போ இருக்கிற ரியல் போட்காஸ்ட்ஸ் கேட்கணும். ஜெர்மனில் போட்காஸ்ட்ஸ் கேட்டாங்கன்னா உங்களுக்கு இப்போ என்ன நடக்குது, நியூஸ் சேனல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை வச்சு தே ஹாவ் டு ஆல்சோ ஹாவ் அ ப்ராக்டிக்கல் நாலேஜ், கரண்ட் நாலேஜ் இருக்கணும். அப்போ ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். மாடல் கொஷின் பேப்பர்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனாங்கன்னா ஐ திங்க் அவங்களுக்கு அது கஷ்டம் பாஸ் பண்ணுறது. இப்போது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸ் மாதிரி இருக்குமா, இல்லை லைக் இட் வில் பி லைக் a very long paragraph kind of thing? ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ்ன்றது வந்து இட் இஸ் வெரி டீட்டெயில்டு டாபிக். இப்போ நான் வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா வி டூ அவேர்னஸ் செஷன்ஸ் இன் என்ட்ரி. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா, இப்போ A1 எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட டெஸ்டிங் மெத்தடாலஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். A2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே அது வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட். அட் த எண்ட் ஆஃப் த டே என்னென்னா உங்களால் ஒரு டெக்ஸ்ட்டை படிச்சுட்டு கேட்டிருக்க கொஸ்டினுக்கு புரிஞ்சு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்பாங்க. அது நம்ம சின்ன கொஸ்டினாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் A1க்கு வேணால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். A1 எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு டாக்டர் வீட்டுக்கு போகிறீங்க. முன்னாடி என்ன போட்டிருப்பாங்க, ஓப்பனிங் டைமிங்ஸ்னு போட்டிருப்பாங்க. மண்டே டு சண்டே 8 o'clock to 10 o'clock நாங்கள் ஓப்பனாக இருக்கோம் அப்படின்னு போட்டிருக்கலாம். இது நம்மளுக்கு இங்கிலீஷில் இருக்கும். இமேஜின் த சேம் சினாரியோ இன் ஜெர்மன். ஓகே, ஸோ மண்டே டு சாட்டர்டேன்றது அவங்க ஜெர்மனில் போட்டிருப்பாங்க, ஓப்பனிங் டைமன்ஸ்ன்றதை ஜெர்மனில் போட்டிருப்பாங்க. ஆனால் கீழே கேட்குறது வந்து நீங்கள் எந்த டைமில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும், எந்த டைமில் ஹாஸ்பிட்டல் க்ளோஸ் ஆகிருக்கும்னு கேட்பாங்க. ஸோ த வே ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன், இப்போ அவங்க ஓப்பனிங் டைமிங்ஸ் தான் போட்டிருக்காங்க, க்ளோசிங் டைமிங்ஸ் போடலை. அப்போ அதை யோசித்து நம்ம எழுதணும். they have not mentioned the closing time சொல்லி ஜெர்மன்ல எழுதணும். கரெக்ட். இதர் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது கரெக்டாக இல்லையா, யாவா நைனான்னு, யானா எஸ், நைன்னா நோ. ஸோ எஸ்ஸா நோவா அப்படின்றத நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணணும். அப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறது ஓப்பனிங் டைமிங்ஸ், நமக்கு அது தெரியாது, அப்போ நம்ம நோன்னு செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, இப்படி செலக்ட் பண்ணும்போது தான் பீப்புள் ஆர் என்ன சொல்கிறது, அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக ஜெர்மன் படிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இல்லைன்ற பட்சத்தில் இட்ஸ் அகெயின் தியரட்டிக்கல் நாலேஜ். அவங்க ஓப்பனிங் டைம் தானே கொடுத்துருக்காங்க, யானை கொடுக்கலாம், தென் இட் இஸ் அ ஃபால்ஸ். அதுதான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டினை யோசித்து ட்விஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்தவரையிலும் இட் இஸ் லைக், நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, எக்ஸாமை வந்து எக்ஸாமாக பார்க்காதீங்க, திங்க் இட் லைக் அ கேம், ஒரு பசில் மாதிரி கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ பசிலோட ஆன்சர் நம்மளுக்கு தெரியாது, யோசிச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி தான் எக்ஸாமும் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் இஸ் அ பசில். அப்படி தான் நீங்கள் போகணும். அப்படி பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸே சொல்லுவாங்க, வந்து எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் அவங்களுக்கு சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் 3rd கொஸ்டின் கேட்போம், சொல்லுங்கள் மேம் நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கல்ல மேம், ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி தான் மேம் நாங்கள் இதை கிராக் பண்ணோம், ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி இந்த டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மக்கப் பண்ண வேணாம், go with the open mind, puzzle மாதிரி ப்ளே பண்ணுங்கள், then you can actually crack any exams.